எஸ் சாம் அப்படின்ற ஒரு அறிமுக இயக்குனருடைய இயக்கத்தில் தேவிகா, ஆகாஷ் பிரேம்குமார், படவா கோபி, விஜய் நிக்கி, சுபாஷினி கண்ணன் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் யோலோ. இந்த யோலோ திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. யோலோ அப்படின்ற பேரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு மக்கள்கிட்ட பிராங்க் பண்ணி அவங்கள வெறுப்பேற்றி வீடியோ எடுத்து அதன் மூலமாக பரபரப்பு தேடி பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தையே தொழிலாக நடத்தி வந்துட்டு இருக்கிறவர் தான் படத்தினுடைய கதாநாயகன் தேவ். படவா கோபியின் மகளான நாயகி தேவிகாவை பெண் பார்க்க வர்றாங்க. அவங்களும் முடிஞ்ச தலை நிமிராமல் வந்து நல்ல பொண்ணை போல வந்தவங்கள்ட்ட காப்பி கொடுக்குறாங்க. வந்தவங்களோ இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவிகாவினுடைய தந்தை படவா கோபி மற்றும் குடும்பத்தினர் இதனால் அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்தவங்க ஒரு தேதியை குறிப்பிட்டு வெளிநாட்டில் அந்த தேதியில் தேவிகா தன்னுடைய கணவன் தேவோடு ஹனிமூனுக்கு வந்தபோது நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன்படியே பாஸ்போர்ட் ஆதாரமும் இருக்குது. தேவிகா மட்டுமல்ல, அனைவருமே குழம்பி போகிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தேவிகாவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பெண் பார்க்க வந்த அந்த விஜய் நிக்கி அலைகிறாரு. இவ்வளோ தெரிஞ்சும் எப்படி ஏற்றுக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவருக்கு எப்போதுமே செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், செகண்ட் ஹேண்ட் விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற உலகம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரிய காரணத்தை ஆசையாக அவர் வந்து சொல்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது வித்தியாசமான மனநோய் இருக்கா அப்படின்றது பார்வையாளர்கள் கண்டிப்பாக கேள்வி வருது தான். தேவிகாவுக்கும் தேவுக்கும் திருமணமான பதிவு, திருமணமான ஆதாரமும் இருக்கிறது தெரிய வருது. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு யாரு கூட அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்களோ, ஆதாரம்லாம் இருக்கோ, அதே கதாநாயகன் தேவிகிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க. ஆனால் அவரோ இவங்களை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது இவங்க மேலே ஒரு கொலைப்பழி வருது. போலீஸ் கைது செஞ்சு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனது போலவே விரைவில் அவங்க விடுதலையும் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் விவகாரத்தும் பெறுறாங்க. என்னதான் நடக்குது இந்த படத்தில் அப்படின்னு ஆடியன்ஸ் மண்டை குழம்பி வெடிக்கிறதுக்கு தயாராகும் போது தான் இதே மாதிரி வேறொரு ஜோடி இருக்காங்க, அவங்க வாட நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை, கிளைக்கதை வேற முளைக்குது. தங்களுக்கு தெரியாமல் திருமணம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே விசாரணையில் இறங்குறாங்க. இந்த குழப்பத்துக்கு எல்லாம் பதில் என்ன அப்படின்றது தான் யோலோ திரைப்படத்தினுடைய மீதி கதை. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் தேவ், கதாநாயகி தேவிகா இருவருமே கதைக்கேற்ற இணையாக படம் முழுக்க ஜோடியாகவே பயணிக்கிறாங்க. தோற்றத்திலையும் நடிப்பிலையும் எந்த பின்னடைவும் இல்லை, பொருத்தமாக தான் இருக்குது. படத்தில் எரிச்சலூட்டும் வேகத்தடை அப்படின்னா அது கண்டிப்பாக விஜய் நிக்கியின் கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்தையே படத்துலேருந்து தூக்கி இருந்திருக்கலாம், அல்லது அந்த கதாபாத்திரத்தில் வேறு யாரையாவது போட்டிருக்கலாம். அந்த கதாபாத்திரம் வரும்போது, அதுவும் விஜய் நிக்கி அந்த கேரக்டரில் பார்க்கும்போது, அவர் பேசும்போதெல்லாம் ஆடியன்ஸ் அப்படி எரிச்சல் ஆகிறாங்க. ஏன் அதை அப்படி அமைச்சாங்கன்றதே தெரியல. அவர் இரண்டாவது மனைவியாக ஏற்றுக்கொள்வது மிகையான பாத்திர வெளிப்பாடு. அதாவது நான் எப்போதுமே செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், செகண்ட் ஹேண்ட் விஷயங்கள் மேலே தான் ஆசைப்படுவேன்னு சொல்கிறாரு இல்லையா? அதெல்லாம் என்னதான் நகைச்சுவை அப்படின்னு நினச்சா அவங்க வச்சாங்க அப்படின்றது தெரியல. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. படத்தினுடைய கதையில் டார்லிங் திரைப்படத்தினுடைய சாயல் நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. படத்தில் நகைச்சுவைக்கு ஏராளமான இடம் இருந்தும் அதை ஏன் சரியாக வெளில கொண்டு வரல அப்படின்றது தெரியல. படம் நகைச்சுவை சார்ந்ததா, அமானுஷ்யம் சார்ந்ததா, கிரைம் த்ரில்லரா என ஒரு கட்டத்தில் பார்க்குறவங்கள பயங்கரமாக குழப்பி எடுக்கிறாங்க. எந்த ரகத்தில் இந்த கதையை சொல்கிறது அப்படின்னு இயக்குனரே வந்து குழம்பியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தில் இன்னொரு காதல் ஜோடியும் காட்டப்படுறாங்க. யோலோ பிராங்க் சேனலுக்காக எதிர்படுறவங்களை பயன்படுத்துவதற்காக அவங்கள செய்யக்கூடிய அலப்பறைகள் பார்க்குறது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. இந்த யோலோ திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு படத்தில் சூரஜ் நல்லுசாமியின் ஒளிப்பதிவும் சகிஷனா சேவியரின் இசையும் இணைந்து படத்திற்கு முடிஞ்ச வரைக்கும் பலம் சேர்த்திருக்காங்க. இந்த இருவருமே தங்களுடைய பணியை திறம்பட செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் இளமை கொடிகட்டி பறக்குது. கலர்ஃபுல்லான காட்சிகள் படத்திற்கு நல்லதொரு தோற்றத்தை தருது. படத்தோட எடிட்டர் பற்றி பேசும்போது அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார் அப்படின்றத நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா படத்தில் 1-2 காட்சிகள் தேவையில்லை அப்படின்னா தூக்கலாம். படத்தில் ஏகப்பட்ட காட்சிகள் அப்படி தான் இருக்குது அப்படின்னா, மொத்தத்தில் படத்தை கட் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு கூட கண்டென்ட் தருமா அப்படின்னு தெரியாது. படத்தில் ஏகப்பட்ட தேவையில்லாத காட்சிகளை மொத்தமாக சேர்த்து இதாப்பா நீங்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு படமாக திருப்பி கொடுத்துருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தினுடைய கதையில் நிகழக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கண்டு காட்சிகளை சிக்கல் இல்லாமல் ஏற்படுத்தி இருந்தால் கலகலப்பான இளமை கொண்டாட்டமாக இந்த திரைப்படம் மாறி இருக்கும். ஆனால் மொத்தமாக சேர்ந்து என்ன எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அவங்களுக்கே ஐடியா இருந்துச்சா என்னன்றது தெரியல. போட்டு குழப்பி எடுத்து சொதப்பி வச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு குழப்பமான ஒரு ஒன்லைன் கிடைக்குது, அது ஒரு ஸ்டோரியாக டெவலப் பண்ணும்போது இது இன்னும் குழப்பமான கதையாக மாறும். அப்படிங்கும்போது அதுக்கு ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த கதையை நீங்கள் தெளிவாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தாண்டி என்னதான் குழப்பமான திரைக்கதையாக இருந்தாலும் ஆடியன்ஸை கொஞ்சம் நான் லீனியரோ இல்லை எப்படியோ எடுத்துகிட்டு போகிறீங்களோ, பட் ஆடியன்ஸை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சு அவங்களுக்கு பார்க்க தோணுச்சு, பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த படம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகும். இப்படி டிக் பண்ண வேண்டிய பாக்ஸஸ்லாம் டிக் பண்ணாமல் எடுத்ததுனாலேயே இந்த திரைப்படம் ரொம்ப வீக்காக இருக்குது. ஆடியன்ஸாலும் சுத்தமாக கனெக்டே பண்ணிக்க முடியாத ஒரு வகையில் இருக்குது. இப்படி இந்த திரைப்படத்தினுடைய எழுத்தில், ஆக்கத்தில் நிறைய குறைகள் படம் முழுக்க இருந்தாலுமே கூட படத்தினுடைய மேக்கிங் நான் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக, கண்ணுக்கு உறுத்தாத வகையில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்காமல் நல்லா தான் போகுது. மொத்தத்தில் இந்த யோலோ திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பெரிய அளவுலலாம் ரொம்ப எதிர்பார்க்காம அல்லது நான் போயிட்டு படம் பார்த்தே ஆகணும், எனக்கு படம் பார்க்குறதுன்றது அது ஒரு பெரிய ஹாபி அப்படின்ற மாதிரிலாம் போய் நினச்சி உட்காந்திங்கன்னா இந்த திரைப்படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொழுதே போல் என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்ற ஒரு டைமில் உங்கள்கிட்ட டைமும் மணியும் இருக்குது அப்படின்னா போயிட்டு உட்காந்திங்கன்னா ஒரு தடவை சும்மா அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். அந்த ஒரு தடவை சும்மா ஜாலியாக பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வேணும். அதுவும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த திரைப்படம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் பலவீனமான திரைக்கதை உங்களை பயங்கரமாக சோதிக்கும். அந்த மனநிலைக்கு மட்டும் ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ திரைப்படத்தை பார்த்துறீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது ரிவ்யூ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பற்றி மறக்காம டிங் நினைத்துருங்க.